வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 14ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு எக்ஸாம் எழுத குரூப் 2 எக்ஸாம் எழுத போற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட். ஸோ பயப்படாம பதறாம எக்ஸாம் நல்லா எழுதுங்க மக்களே. ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போக முன்னாடி முந்தின நாள் என்ன படிச்சோம் அப்படிங்கறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அதன்படி செப்டம்பர் 13ஆம் தேதியோட ரிவிஷன் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் ஆன்சர் போடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. 2018. இதுல பார்த்தோம் 70 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ எவ்வளவு வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிஎம் இ டிரைவ் அப்படிங்கிற திட்டம் நமக்கு மின் வாகனங்கள் தொடர்பானது அப்படிங்கறது பார்த்தோம். அதற்கு அடுத்தது ஹூ பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹோஸ்ட் இன்டர்நேஷனல் எம்மி அவார்ட்ஸ் அப்படின்னு சர்வதேச எம்மி விருதுகளை தொகுத்து வழங்கும் முதல் இந்தியர் யார் அப்படின்னா வீர் தாஸ் அப்படின்னு பார்த்தோம். எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் 2027 உலகின் முதல் ட்ரில்லியனியர் ஆக போறாரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கௌதம் அதானி 2028 அப்படிங்கிறது. அல் நஜா இஸ் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் அல் நஜா 2024 என்பது இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையான கூட்டு ராணுவ பயிற்சி ஆகும் அப்படின்னு கேட்டா ஆன்சர் சரியான விடை ஓமன். நம்ம ஆல்சோ என்னொன்னு பார்த்தோம், அதாவது எக்ஸசைஸ் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா இது இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடை நடைபெறக்கூடிய கூட்டு விமானப்படை பயிற்சி. ஆஸ்திரேலியால எக்ஸசைஸ் காக்கடு அப்படின்னு பார்த்தோம். எக்ஸசைஸ் காக்கடு அப்படின்னு சோ இது ஆஸ்திரேலியால நடக்கக்கூடிய ஒரு கடற்படை பயிற்சி. அதுல இந்தியாவும் கலந்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம செய்திகள்ல பார்த்தோம். சோ அடுத்த கேள்வி போயிடலாம். சோ ஹூ செலக்டட் as a chairperson of committee of parliament and official அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் அமித்ஷா. முகமது தையீப் இக்ராம் நம்ம பார்த்தோம், அதாவது சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்காருன்னு பார்த்தோம். இந்த ராகேஷ் குமார் அப்படிங்கிறவர் இந்த வில்வித்தை, அதாவது பேரா வில்வித்தை வீரர். சோ இவரை நேஷனல் ஐகான் ஆட்டி எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம். சீதாராம் யெச்சூரி நம்ம பார்த்தோம், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் காலமாயிட்டாரு அப்படிங்கிறது. சோ வேர்ல்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டே, உலக ஊரக வளர்ச்சி தினம் அப்படிங்கிறது ஜூலை 6ஆம் தேதி அடுத்த வருஷத்துல இருந்து கொண்டாட போறாங்க அப்படின்னு பார்த்தோம். செப்டம்பர் 13ஆம் தேதி இன்டர்நேஷனல் சாக்லேட். இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. செப்டம்பர் 14ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நேஷனல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். சோ முதல் கேள்வி, வேர் வாஸ் த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிரீன் ஹைட்ரஜன் கண்டக்டட்? சர்வதேச பசுமை ஹைட்ரஜன் மாநாடு எங்கு நடைபெற்றது? இது இரண்டாவது மாநாடு. ஓகே, ஃபர்ஸ்ட் மாநாடு முடிஞ்சிருச்சு. இது ரெண்டாவது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். எங்க நடைபெற்ற அப்படின்னா நம்ம இந்தியால எங்க நடைபெற்ற அப்படின்னா நியூ டெல்லியில. ஓகேவா? சோ நியூ டெல்லியில நமக்கு கண்டக்ட் பண்ணாங்க. சோ நமக்கு கிரீன் ஹைட்ரஜன் சொல்லும்போது நமக்கு நம்மளுடைய இந்தியால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்னு ஒண்ணு சமீபத்துல 2023 கொண்டு வந்தாங்க அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2023. அதே மாதிரி சமீபத்துல இந்த பசுமை ஹைட்ரஜனுக்கான ஒரு கொள்கை, கிரீன் ஹைட்ரஜன் பாலிசி கொள்கை வகுத்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யூபி, உத்தரப்பிரதேசம் அப்படிங்கறத ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? இதான் பசுமை ஹைட்ரஜன் பத்தின நம்ம ரீசெண்டா பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம். அதே மாதிரி மத்திய பிரதேஷ் பத்தி ஒரு முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ இந்த ஆயுஷ் டாக்டர்ஸ், அதாவது இப்போ ஆயுஷ்னா நமக்கு தெரியும்ல, ஏன்னா ஆயுர்வேதா, ஒய் யோகா, யூ யுனானி, எஸ் சித்தா, ஹெச் ஹோமியோபதி. ஓகேவா? இந்த ஆயுஷ் டாக்டர்ஸ் ஆரம்ப சுகாதார மையத்துல, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல அதிகமா எந்த மாநிலத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசம். ஓகேவா? அப்போ ஆயுஷ் டாக்டர்கள் பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல எந்த மாநிலத்துல அதிகமா இருக்காங்க அப்படின்னு கேட்டா மத்திய பிரதேசம். அப்போ மத்திய பிரதேசத்துல இந்த ஆயுஷ் கல்ச்சர், இந்த ஆயுஷ் மெடிசன்ஸ் எல்லாம் நல்லாவே போகுது அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்ல என்ன அப்படின்னா, ராஜஸ்தான்ல ஜோத்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நம்ம கூட அந்த ஜோத்பூரை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ளூ சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடுகள் எல்லாமே அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர்ல தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த ஜோத்பூர்ல என்ன அப்படின்னா ஐடெக்ஸ் 24, ஓகேவா, IDEX 24 அப்படிங்கிற ஒரு ராணுவ கண்காட்சி நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா? சோ ஐடெக்ஸ், ஓகேவா, ஐடெக்ஸ் 24, ஐடெக்ஸ் 24 அப்படிங்கிறது நமக்கு சோ இது ஒரு டிஃபென்ஸ் சம்பந்தமான, அதாவது ஒரு ராணுவ கண்காட்சி.
எங்க எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜோத்பூர் ராஜஸ்தான் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த அந்தமான் நிக்கோபார் பத்தி ஒரு முக்கியமான செய்தி மக்களை, இப்ப அந்தமானுடைய கேபிட்டல் ஆன போர்ட் பிளேயர்னு இருக்கலாம். சோ போர்ட் பிளேயர் அந்தமானுடைய கேபிட்டல். சோ இப்ப அந்த பெயரை வந்து மாத்திட்டாங்க. சோ வந்து இந்த போர்ட் பிளேயருடைய பெயரை வந்து என்னன்னு மாத்திருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ விஜயபுரம். ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திருக்காங்க. ஸ்ரீ விஜயபுரம் என்ன அப்படி, விஜயபுரம் அப்படிங்கிறது சுதந்திரத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள். அப்போ இனிமே வந்து போர்ட் பிளேயர் அப்படின்னு கிடையாது, இனிமே ஸ்ரீ விஜயபுரம். அதாவது அந்தமான் நிக்கோபார்ல நிறைய இருக்கு. அதாவது முன்னாடி இருந்த பேரு எல்லாம் காட்டி ரொம்ப பேர் மாத்திட்டாங்க. அதாவது பேர் மாத்துறது வந்து என்ன கேட்டா அந்த சில பேர் மாத்திரதான் கொஞ்சம் காண்டாட்டு மாத்துவாங்க. இது ஓரளவு ஓகேவா இருக்கு. ஏன்னா இப்போ அதாவது ஆங்கிலம் இங்கிலீஷ்காரன் வச்ச பேர், அதாவது ராஸ் ஐலாண்ட் ஒண்ணு இருந்துச்சு. எக்ஸாம்பிள் ஒண்ணு மட்டும் சொல்ல, ராஸ் ஐலாண்ட் இருந்ததுக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடைய பெயரை வச்சாங்க. ஓகேவா? சோ நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடைய பெயரை வச்சாங்க. அதே மாதிரி சமீபத்துல அந்த அதாவது இந்த நம்மளோட விடுதலை போராட்ட வீரர்கள், இந்த மிலிட்ரியில இறந்தவங்க, இவங்க பேர்லாம் கூட நிறைய இடங்கள்ல வச்சாங்க. பரம்வீர் சக்கர வாங்கினவங்க, இவங்களுடைய பேர்லாம் கூட அங்கோல இருக்கக்கூடிய ஐலாண்டுக்கு எல்லாம் வச்சாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நல்லதுதான். ஆனா சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு இஸ்லாமிய பேர் இருக்கும், அதை வந்து மாத்தி வேற ஏதாவது ஒரு மதத்து பேர் வைக்கிறது. சோ இதெல்லாம் மட்டும் தவிர்க்கலாம். சோ இதெல்லாம் வந்து விடுதலை போராட்ட வீரர்களை தான் வச்சிருக்காங்க. அதனால பிரச்சனை. ஆங்கிலேயர்கள் வச்ச பேரை மாத்துறதுல வந்து பெருசா எதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு என்னென்ன கருத்து இருக்குங்க நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம் மக்களே. சோ இதுதான் இந்த நாலு ஸ்டேட் பத்தின, 4 ஸ்டேட் அண்ட் யூடி பத்தின சமீபத்தான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட், ரங்கீன் மச்சிலி ஆப் இஸ் ரிலேட்டட் டு, ரங்கீன் மச்சிலி செயலி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேக்குறாங்க. ரங்கீன் மச்சிலி செயலி அப்படிங்கிறது வந்து ஃபிஷரிஸ் செக்டார் தொடர்புடையது, மீன்வளத்துறை சம்பந்தப்பட்டது. அதுவும் முக்கியமா ஆர்னமெண்டல் ஃபிஷஸ், கலர் மீன்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த அலங்கார மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலங்கார மீன்கள் சம்பந்தப்பட்ட ஆப் தான் வந்து இந்த ரங்கீன் மச்சிலி ஆப் அப்படிங்கிறது. ஓகேவா? அலங்கார மீன்கள். சோ அலங்கார மீன்கள். அதே மாதிரி நம்ம நர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல, அவங்க நேஷனல் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 15 நர்ஸுகளுக்கு வந்து நேஷனல் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது, தேசிய ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது அப்படிங்கிறது. சோ அப்போ வந்து நம்ம கொஸ்டின் கேட்கலாம், அதாவது ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது அப்படிங்கிறது யாருக்கு வழங்கக்கூடியது அப்படின்னா செவிலியர்களுக்கு வழங்கக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாயும் மெடலும் கொடுப்பாங்க, 1 lakhம் மெடலும் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த வருஷம் வந்து 15 நர்ஸு கொடுத்திருக்காங்க. சோ நேத்து தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த திரௌபதி முர்மு அவங்களுக்கு இந்த சர்டிபிகேட்டும் இந்த காசோலையும் உங்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம் மக்களே. சோ இன்டர்நேஷனல் நியூஸ்ல which is the first country to allow voters to elect judges? என்னடா இது வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு சொல்லி தோணுதா? ஆமா, நீதிபதிகளை வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? முதல் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து வாக்கு செலுத்தி யாரை தேர்ந்தெடுப்போம்? இப்ப நம்ம வாக்கு செலுத்தி யார, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து சிஎம்ஐயோ இல்ல வந்து நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் யாரையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய பவர் வந்து நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு கிடையாது. நம்ம வந்து ஒரு முதலமைச்சரையோ இல்ல ஒரு பிரதமரையோ நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த எலெக்டான எல்லாரும் சேர்ந்து ஒருத்தங்களை வந்து இதான் இது பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்து ப்ரொசீஜர். இங்க என்னன்னா வித்தியாசம். இப்ப நம்ம எம்பி எலெக்ஷன் ஓட்டு போடுவோம், எம்எல்ஏ எலெக்ஷன் ஓட்டு போடுவோம், கவுன்சிலரு இல்ல இந்த இப்ப கிராமத்துல இருந்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட், இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது நீதிபதிகள், அதாவது எல்லா லெவல்லையும், ஒரு ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவலு, இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல், எல்லா ஜட்ஜஸையும் தேர்ந்தெடுக்கிறது வாக்கு வச்சு, அதாவது ஓட்டு வச்சு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு நாட்டுல புதுசா ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. எந்த நாட்டுல அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மெக்சிகோ. சோ மெக்சிகோல தான் இந்த மாதிரி ஒரு புதர்க்கமான சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இந்த சட்டத்தை ரிப்பீல் பண்ணுவாங்களா எப்படிங்கிறது தெரியல, பாப்போம். ஓகேவா? சோ அமெரிக்கால வந்து என்ன அப்படின்னா வில்மிங்டன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? அமெரிக்கால ஒரு சமீபத்தில் நியூஸ் என்ன அப்படின்னா வில்மிங்டன் அப்படிங்கிற ஒரு இடம், நார்த் கரோலினா அப்படிங்கிற ஒரு இடத்துல. சோ வில்மிங்டன் இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா குவாட், அதாவது குவாட் தலைவர்கள் மாநாடு, குவாட் லீடர்ஸ் சமிட் 2024, குவாட் லீடர் சமிட் 2024 அமெரிக்கால உள்ள வில்மிங்டன்ல நடைபெற்றது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாட் அப்படின்னு சொல்லும்போது 4 நாடுகள் இருக்கக்கூடிய கூட்டமைப்பு. யாரெல்லாம்னா இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஓகேவா? இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. அதே மாதிரி ரஷ்யால இன்னொரு முக்கியமான என்ன அப்படின்னா ரஷ்யால
சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு மக்களே. சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு இடம். சோ இந்த இடத்துல என்ன நடைபெற்று அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்குல்ல, இந்த பிரிக்ஸ் அமைப்பினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் கான்க்ளேவ் அப்படிங்கிறது, அதாவது பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடைய ஒரு கூட்டம் அல்லது ஒரு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டா சென்ட் பீட்டர்ஸ்பர்க், ரஷ்யா. இப்போ நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யாரு அப்படின்னா அஜித் டோவல் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யாரு? அஜித் டோவல். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல எல்லா நாடுகள்ல உள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் சேர்ந்து ஒரு மீட்டிங். ஓகேவா? எங்க நடைபெற்ற அப்படின்னா ரஷ்யால உள்ள சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். சோ அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஹூ இஸ் அப்பாயிண்டட் as இந்தியாஸ் அம்பாசிடர் டு ஐஸ்லாந்து? ஐஸ்லாந்துக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ரவீந்திரா அப்படிங்கிறத சரியான விடை மக்களே. விக்ரம் மிஸ்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் யாரு? விக்ரம் மிஸ்ரி. கோவிந்த் மோகன் அப்படிங்கிறது யாரு? இந்தியாவினுடைய ஹோம் செக்ரட்டரி, இந்தியாவினுடைய உள்துறை செயலாளர். இந்த ரொனால்டோ பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ. ரொனால்டோ இப்ப சமீபத்துல பார்த்தோம் 900 கோல்ஸ் அடிச்ச முதல் வீரர் ரொனால்டோன்னு பார்த்தோம். இப்ப இன்னொரு சாதனை பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, இது வந்து கிரவுண்ட்ல, இது வந்து சோசியல் மீடியால இப்ப என்ன சாதனை பண்ணிருக்காரு அப்படின்னா, அதாவது எல்லா யூடியூப் அது இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் 1 பில்லியன் தாண்டின, அதாவது சோசியல் மீடியா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே 1 பில்லியன் அடிச்ச முதல் இண்டிவிஜுவல் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் டு கிராஸ் 1 பில்லியன் மார்க் இன் ஆல் அக்ராஸ் ஆல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேவா? சோ இதான் வந்து ரொனால்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரவீந்திரா வந்து ஐஸ்லாண்டினுடைய அம்பாசிடராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகேவா? சோ அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம் மக்களே. இம்பார்ட்டன்ட் டேஸ்ல நேஷனல் ஹிந்தி டே, தேசிய ஹிந்தி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு டவுட். இதுக்கான ஆன்சர் வந்து செப்டம்பர் 14 மக்களே. ரெண்டு விஷயம் இருக்கு. எப்பவுமே எந்த ஒரு நியூஸ் எடுத்தாலுமே, இப்போ ஒரு தேதி ஒரு முக்கியமான தினம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து உலக, இன்னொன்னு வந்து தேசிய. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து உலக ஹிந்தி தினம், இப்ப ஹிந்தி எடுத்துக்கோங்க. இப்ப ஹிந்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா உலக ஹிந்தி தினம் அப்படிங்கறது நமக்கு எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா நமக்கு ஜனவரி 10. அதே இது நேஷனல்ல இந்தியால எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா செப்டம்பர் 14. ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு டீச்சர்ஸ் டே எடுத்துக்கோங்க. ஒரு டீச்சர்ஸ் டே அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இந்தியால எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா நமக்கு செப்டம்பர் 5. மொத்தமா நீங்க உலகத்துல எப்போ கொண்டாடுறாங்க, மொத்தமா சர்வதேச அளவுல எப்போ கொண்டாடுறாங்கன்னா அக்டோபர் 5. இந்த மாதிரி நிறைய விஷயம். ஏன் செப்டம்பர் 14 நம்ம இந்தியால ஹிந்தி டேன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா செப்டம்பர் 14 1949 தான் நம்ம ஹிந்தி இருக்குல்ல, நம்ம ஹிந்தி இல்ல, ஹிந்தி. ஓகேவா? சோ ஹிந்தி, அதாவது ஹிந்தி தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல எழுதக்கூடிய ஹிந்திய வந்து அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட், ஓகேவா, நம்மளுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட நாள். ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட் வந்து அபிஷியல் லாங்குவேஜா நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில பாஸ் பண்ண நாள் வந்து இந்த செப்டம்பர் 14 1949. அதனால இந்த நேஷனல் ஹிந்தி டே அப்படிங்கிறது இதுக்கான ரீசனே செப்டம்பர் 14. உலக ஹிந்தி, அதாவது வேர்ல்டு ஹிந்தி திவாஸ் கேட்டாங்க அப்படின்னா ஜனவரி 10. ஓகேவா? சோ அடுத்தது வந்து நம்மளுடைய குரூப் 1 and 2 மெயின்ஸ் மென்டர்ஷிப் கிளாஸ். இன்னைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அடுத்தது மெயின்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. சோ இதுல நம்மளுடைய மெயின் போக்கஸ் என்ன அப்படின்னா குவாலிட்டியான ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது. சோ நிறைய பேர் கேக்குறீங்க, சார் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? இல்ல, மெட்டீரியல் நீங்க உங்க மெட்டீரியலை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்போம். அதை எங்க பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நோட் மேக் பண்ணணும் அப்படி அதான் சொல்லியிருக்கேன். முதல்ல இந்த கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் கிளாஸஸ் முதல்ல நோட் மேக்கிங், அதாவது எங்க படிக்கணும், அதுல இருந்து எப்படி நோட் மேக் பண்ணணும், நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுவோம். அதுல இருந்து எப்படி நீங்க ஆன்சர் ரைட்டிங் எழுதணும், இப்போ இவ்வளவு நாள் எப்படி கொஸ்டின் ட்ரெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க மெயின்ஸ்ல, ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்க படிக்கணும் அப்படிங்கறத பேசிக்கான கிளாஸஸ் உங்களுக்கு வீடியோ வந்துடும். அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பி விடுவேன் வாட்ஸ்அப்ல. ஓகேவா? நீங்க அதை எனக்கு எழுதி, அது குறிப்பிட்ட ஒரு டெட்லைன் இருக்கும், அதுக்குள்ள எழுதி எனக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. நான் அதுலயே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி இதுல இதை ஆட் பண்ணிருக்கலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி நீங்க வந்து இந்த 75 நாள் ப்ரோக்ராம் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய ஆன்சர் ரைட்டிங் மெத்தட் நீங்க கத்துப்பீங்க. அதே மாதிரி இதுல யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் மக்களே. நீங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம், கிளியர் பண்ணாம இருக்கலாம்,
நீங்க வந்து உங்களுக்கு மெயின்ஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ என்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா செப்டம்பர் 20ஆம் தேதி ஆரம்பிக்க போறோம். சோ என்னைக்கு கடைசி டேட் ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னா செப்டம்பர் 18. சோ ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 5000. சோ 944 எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்க இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணி இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. அனுப்பிட்டு உங்களோட நேம், ஜிமெயில் ஐடி, உங்களுக்கு என்ன மீடியம், இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படிங்கறதையும் சொல்லிடுங்க. ஓகேவா? பைலிங்குவல் தான் நமக்கு வந்து இந்த குவாலிட்டி ஆன்சர் ரைட்டிங் பேட்சை கொண்டு போறோம். அதுமே நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைச்சோம். இப்போ நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம். நம்மளுடைய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு மந்த்துக்கு 100 பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் சிஏ 3 மாசம் சேர்த்து ஆஃபர் 250 இருக்கு. அது வாங்கன்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சயின்ஸ் மெட்டீரியல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சயின்ஸ் படிக்கிற டிஎன்பிசி, ரயில்வே, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க நினைக்கிறவங்க 6th to 10th ஒன்லைனரா எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். 555 நீங்க ஜிபே பண்ணி இது எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் தான் நீங்க வாங்கிக்கலாம். யூனிட் 8 and 9 பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8 முக்கியமான 500 கொஸ்டின் அண்ட் ஆன்சர், யூனிட் 9ல முக்கியமான 500 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு நமக்கு இருக்கு. இதுல ஸ்கீம்ஸ் எல்லாமே கூட இது 515. சோ காம்போ வாங்கணும் அப்படின்னா கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்க வாங்கலாம். சப்போஸ் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? டெக்ஸ்ட் பண்ணி நீங்க எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் டிஸ்கவுண்ட் வேணும்னு கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் பேஜ் இருக்கு. டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சர்ச் பண்ணுங்க, வரும். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா டெய்லி குஸ் போடுவோம். அதே மாதிரி டெய்லி தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜிகே நியூஸ், வீடியோ லிங்க், நம்மளுடைய மெட்டீரியல் அப்டேட் எல்லாமே இதுல உங்களுக்கு வரும். ஓகேவா? இதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. அதாவது சர்வதேச பசுமை ஹைட்ரஜன் மாநாடு, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிரீன் ஹைட்ரஜன் எங்க நடைபெற்றது அப்படின்னா நமக்கு நியூ டெல்லியில. மத்திய பிரதேசத்துல பார்த்தோம் நம்ம வந்து ஆயுஷ் டாக்டர்கள் வந்து நமக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துல எங்க அதிகமா இருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ்ல. நமக்கு ராஜஸ்தான் ஜோத்பூர்ல வந்து இந்திய ராணுவ கண்காட்சி நடைபெற்றது, ஐடெக்ஸ் அப்படிங்கிறது. அந்தமான் நிக்கோபார் தலைநகரம் போர்ட் பிளேயருடைய கேபிட்டல ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாத்திட்டாங்க. சோ ரங்கீன் மச்சிலி ஆப் அப்படிங்கிற செயலி எதனுடன் தொடர்புடைய அப்படின்னா இந்த ஆர்னமெண்டல் பிஷஸ் அலங்கார மீன்கள் நர்சஸ் கொடுக்கக்கூடிய விருதுகள் வந்து நேஷனல் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது அப்படின்னு பார்த்தோம். சோ விச் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அலோ வோட்டர்ஸ் டு எலெக்ட் ஜட்ஜஸ், நீதிபதிகளை வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் நாடு எதுனா மெக்சிகோ அப்படின்னு பார்த்தோம். அமெரிக்கால வில்மிங்டன் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம். நமக்கு குவாட் தலைவர்கள் மாநாடு. ரஷ்யாவுடைய சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல வந்து நமக்கு இந்த பிரிக்ஸ் அமைப்பினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மாநாடு நடைபெற்றது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்தியாவினுடைய இந்தியாஸ் அம்பாசிடர் டு ஐஸ்லாந்துக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரவீந்திரா அப்படிங்கிறத பார்த்தோம். நேஷனல் ஹிந்தி டே, தேசிய ஹிந்தி தினம் செப்டம்பர் 14ஆம் தேதி. சோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மக்களே வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வந்து நம்ம இனி மண்டே மார்னிங் காலையில 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். ஊருக்கு வேற போறேன், ஊர்ல இருந்தா லைவ் போடுவோம், கண்டிப்பா போடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஈவினிங் அல்ல நைட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படி கட் ஆஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் இல்ல நைட்டுக்குள்ள ஒரு வீடியோ அப்படிங்கறத நான் கண்டிப்பா போட்டுறேன். மக்களே நீங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இனி நம்ம மண்டே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. ஆல் தி பெஸ்ட்.